வெல்கம் டு ஸ்டவ் டு டேபிள். ஸ்டவ் டு டேபிள்ல இப்ப நம்ம பார்க்க போறது பைனாப்பிள் அல்வா. ஒரு 4 இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி சூப்பரான பைனாப்பிள் அல்வா பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு முழு பைனாப்பிள குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு அது ஒரு பிளெண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப அரைச்ச அந்த விழுத ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எந்த திப்பியுமே இல்லாம ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கணும். அந்த கீயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பைனாப்பிள் பியூரேவை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும்போது இந்த பைனாப்பிள் பியூரே கூட நம்ம 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை ஊற்ற போகிறோம். ஒரு கொதி வரும்போது நீங்க இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். கை விடாம நீங்க நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஓரம் இருக்கிறது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கும்போது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். வைப்ரன்ஸ் எல்லோ கலர்ல வரும். இந்த சமயத்துல நீங்க இது கூட வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில ஒட்டாம நெய்யும் பாத்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு தனியா தெரியும். அந்த சமயத்துல உங்களோட பைனாப்பிள் அல்வா இஸ் ரெடி. ஒரு ஃபுல் குக்கிங் மெத்தடும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபேவரட்ஸ் நட்ஸ் கூட நீங்க பைனாப்பிள் அல்வாவை என்ஜாய் பண்ணலாம். Subscribe to Stout Table for more cooking.